வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனராசி, கிட்டத்தட்ட இந்த மீனராசிக்காரங்க பார்த்தோம்னா அந்த ராசியில பிறந்த குழந்தைகள் பார்த்தோம்னா ரொம்ப பொறுமைசாலி, இயற்கையாவே ரொம்ப ஒரு பொறுமையா நிதானமா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் டீப்பா போய் ஆழமா போய் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் சொல்லலாம். அப்ப நம்ம நினைக்கிற நேர காலங்களை விட கொஞ்சம் தாமதப்படுத்தி நடக்கிறது, பேசுறது, இது எல்லாமே கொஞ்சம் லேக்கேஜ் ஆகலாம். அப்ப அதுக்கு காரணம் பார்த்தோம்னா அவங்களோட ராசி அதிபதியோட தன்மைகள் கூட சொல்லலாம். அப்ப அவங்க பொறுமையா பேசினாலும் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பொறுமையா நடந்தாலும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம தங்கு தடை இல்லாம பண்ணுவாங்க.
நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கூட சீக்கிரம் கீழே விழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஒரு விஷயத்தில் அடிபடாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தாங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்தாற் போலயே இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்துக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குமா, நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 7.5 சனியே உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த 7.5 சனி ஆரம்பிச்சாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு 2ல வாக்குஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குருவே உட்காந்துருக்காரு. தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அப்ப எந்த தொழில் சேரமா இருந்தாலும், எந்த படிப்பு சார்ந்த விஷயத்துல இல்ல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறமா இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே பணபரஸ்தானத்துல லாபஸ்தானத்துல 11ல குருவும் சுக்கரன், அதாவது செவ்வாவோ சுக்கரனும் புதன், இந்த இந்த கிரகங்களோட இணைவுகள்லாம் சேர்ந்து அங்க உட்காந்துக்கிறாங்க 11ல. அப்ப அவங்களோட வீடு ஸ்தான பலத்திலையும் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ பார்க்கறதுல ஓரளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எல்லாமே இந்த வருஷம் இந்த மாதத்துல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த மீன ராசி இதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. இந்த மீன ராசியும் கிட்டத்தட்ட ஒரு 80-90% இந்த மாதம் நல்லாவே அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எந்த விசேஷம் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, 7 வருஷம் ஆரம்பிச்சுன்னா அதை பண்ண கூட இதை பண்ணணும்னு சொன்னாங்க. தாராளமா செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்க வேண்டியதானுங்க. புதுசா எதனாச்சும் ஒரு பிசினஸ், எனக்கு நல்லா தெரிஞ்ச பிசினஸ், நல்லா தெரிஞ்ச விஷயமாவே இருக்கு, நான் பண்ணலாம், பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, எப்படா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மனப்பொருத்தங்களோட இருக்கு, கொடுக்கலான்னு சக்சஸ் 2 குடும்பமும் சரியா இருக்கிறாங்க. ஆனா இந்த 7 சனி வந்துருச்சு, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் யோசிக்காதீங்க. திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணுங்க. புத்திர பாக்கிய ரீதியா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், தாராளமா முயற்சி பண்ணுங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள், சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஆண் வாரிசு எதிர்பார்த்தாலும் ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அப்ப எந்த முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு பலப்படுத்தி கொடுக்கறதுக்கோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எல்லா விதமான சக்சஸும் உற்பத்தி பண்ணி கொடுத்தே தீரும். சரி, நம்ம வீட்டில் ஒரு முதியோர்கள் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன்ஷிப்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேர காலங்கள் எப்படி இருக்குங்க, அவங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து தீரும். அப்போ அந்த மருத்துவ சார்ந்த செலவினங்கள் சொல்றப்ப இவங்க வந்து இயற்கையாகவே கொஞ்சம் டிப்ரெஷனான ஒரு பர்சனாக இருப்பாங்க. சின்ன பிரச்சனைனாலும் சின்ன காய்ச்சல்னாலும் ரொம்ப பயந்துக்குவாங்க. இப்போ பிபி சுகர் அப்படின்னு சொன்னோம்னாலும் சின்னதாக ஒரு மயக்க வரமா இருந்தாலும் இல்லை கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள் வரமா இருந்தாலும் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நேர காலங்கள் இல்லைன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்புங்க. அந்த மாதிரி நம்பினீங்கன்னாவே இந்த மாச காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மீண்டு வந்தாலும், அப்போ அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது, சளியா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா சரியில்லாம தான் போகும். அந்த மாதிரி எண்ணத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற சூழல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு நைட் நேரத்துல ஒரு இடத்துக்கு போறேன், சீக்கிரமா பயந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ராசியில இந்த மீன ராசிக்காரங்களும் மெயினா சொல்லலாம். அப்ப ஒரு டிராவல் பண்ணக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஈகரா இருக்கக்கூடிய ராசின்னு இந்த மீனராசி சொல்லலாம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணலாம், ரொம்ப தூரம் போகலாம், அங்க போகலாம் இங்க போகலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதே போகிறதுக்கு பயம், தனியா எப்படி போகிறது, என்ன பண்றது அப்படின்னு பயம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த டிராவல் பண்றதுக்கு பயம் வேண்டாமே. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிலையும் சமுதாயத்திலையும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஓப்பன் மைண்டடா எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், எந்த விஷயத்துல டீவியேஷன்ஸ் தேவை கிடையாது. பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அப்படி எடுக்கிறப்பயே வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சே தீரும். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமா பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்த தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்ப அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்ப வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லலாம்.
அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையில இருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்ல பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்ப நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்திருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்ப நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறு மாதிரியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கு உண்டு. அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கே இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ விற்று அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்ட் அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபுத்திகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாரோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.